எங்கள் அப்பா வந்து டெய்லரு. அவர் வந்து ஒரு 25K வந்து சேலரி வாங்குறாரு. அவங்க ரீசெண்டாக அவங்க இதில் வந்து இந்த ஃப்ரண்ட்ல ரிசப்ஷனில் உட்கார வச்சுருங்க, யாரோ ஒரு லேடி சின்ன படித்தவங்க. அவங்க வந்து 35K வாங்குறாங்க. அப்போ அவர் வந்து சொன்னார், பாருப்பா நம்ம தான் எல்லா வேலையும் செய்கிறோம், ஆனால் நமக்கு சம்பளம் கம்மியாகுது, அவங்க சிஸ்டமில் உட்காடுறாங்க 35,000 வாங்குறாங்க, அதுமாரி ஆகும், நீ அதுதான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது மாதிரி ஆனாலே போதும். அப்பா போஸ்ட்மேன், அப்பா வந்து போஸ்ட்மேன். சைக்கிள் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சைக்கிள் போய் கால் உடஞ்சதுனால வந்து இப்போதான் பைக்ல போறாரு போஸ்ட் கொடுக்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சைக்கிள்ல போவாரு. அப்போ வந்து அதிகமா சாப்பிட மாட்டாரு. அம்மா வந்து தூங்கிடுவாங்க, செய்ய மாட்டாங்க, அம்மா உடம்பு சரியில்லாம இருக்கும். அப்புறம் சாப்பிடாம சைக்கிள் மெடிசன் போறதுனா ரொம்ப அது கஷ்டம். வந்து வீட்டுல வந்து சொல்லுவாரு, கால் நரம்புலாம் இழுத்துக்கும் அப்படிலாம் சொல்லுவாரு. தைலம் தேய்ச்சி சொல்லுவாரு அக்காவை. அந்த மாதிரி நிறைய. ஒரு நாள் வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்பாவுக்கு ஒரு நாள் மட்டும் இவனை போஸ்ட் டெலிவரி பண்ண சொன்னாரு. அப்போ ஒரு நாள் இவன் மட்டும் சைக்கிள்ல போய் போஸ்ட் டெலிவரி பண்ணிட்டு வந்து 2 நாள் ஏந்துக்கல. ஆமா, பயங்கரமா கால் வலிச்சு, உடம்புல வலிச்சு. ஒரு எத்தனை நிறைய கிலோமீட்டர் நினைக்கிறேன். இங்க பொண்ணுமலையிலேயே சுத்தி பண்ணி முடியவே இல்லை. ஒரு டெய்லியும் பண்றாரு. ஒரு எத்தனை வருஷம், 30 இயர்ஸா பண்ணிருக்காரு. அப்போ ஒரு 30 இயர்ஸா டெய்லரிங் பண்ணிருக்காரு. உங்க அப்பா சொல்லியிருக்காரா நல்லா படிக்காம அவனே எப்படியாவது படிச்சு? அவர் அந்த மாதிரி படின்னு சொல்லுவாரு. ஆனா படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவரு நினைச்சிருக்காரு. படிச்சுதான் இல்ல, அவர் சொல்லுவாரு படின்னு சொல்லுவாரு. அவர் புரிதான்